குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆவேசம். இது பாத்தீங்கன்னா ஒரு மலையாள மூவி. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ பாத்தீங்கன்னா வழக்கமா இந்த 2024 பாத்தீங்கன்னா 2 மலையாள படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல ஹிட் ஆகிருக்கு. ஒரு படம் பிரேமலு, இன்னொரு படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த 2 படமும் மலையாளத்துல தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை வெற்றி பெற வச்சாங்களா இல்லையாங்கிறத திரை விமர்சனத்துல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். படத்தோட டைட்டில் ஆவேசம், மலையாள மூவி. இந்த படத்தோட ஹீரோ பகத் பாசில் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில இருந்து பெங்களூருக்கு போறாங்க காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு 3 பசங்க. போயிட்டு காலேஜ் ஹாஸ்டல்ல கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறதுனால பக்கத்துல ஒரு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறாங்க. படிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் இவங்களை ஈவ்டீசிங் மாதிரி பண்றான். பண்ணும்போது இவங்கிட்ட இந்த டார்ச்சர்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பெங்களூர்ல ஏதாவது கேங்ஸ்டர் ரவுடிய மாதிரி யாராவது சப்போர்ட் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேடும் போது அவர் தான் பகத் பாசில். அவரை போய் இந்த 3 பசங்க தேடி பிடிச்சி எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த பகத் பாசில் இவங்களுக்கு உதவி பண்ணாரா இல்லையா, இந்த காலேஜ் பிரச்சனை என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ஆவேசம் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது ஆக்ஷன் காமெடி டிராமா. இந்த கதை ரொம்ப ஆக்ஷன் இல்லாம காமெடியா ட்ரை பண்ணியிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு படம். நான் பகத் பாசில் பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புஷ்பால எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியா சில காட்சியில தான் வந்திருப்பாரு. புஷ்பா பார்ட் 1ல மிரட்டி இருப்பாரு. அதுக்கப்புறம் கும்பலங்கி நைட்ஸ்ல எல்லாம் பார்த்தா மிரட்டி இருப்பார். நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டிருக்கும். இந்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கடைசி 15-20 நிமிஷம்ல மிரட்டி விட்டாரு அவருடைய நடிப்புல. அவருடைய நடிப்பு தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமே. அப்புறம் அந்த 3 பசங்க, அப்புறம் அந்த இன்னொரு பையன், அவனுடைய நடிப்பும் படத்துக்கு பலமா இருக்கு. படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. எப்படி பிரேமலு படம் ஹிட் ஆச்சோ, மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆச்சோ தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஆவேசம் படமும் கண்டிப்பா பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. என்னதான் மலையாள படமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய சில வசனங்கள், சில காட்சிகள்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லாம பார்த்தா கூட படம் ரொம்பவே பிடிக்கும், புரியும். படம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.